Okay, hi students. Next நம்ம பார்க்க போகிற டாபிக் ஃபார்மேட்டட் இன்புட் ஸ்டேட்மெண்ட். அதாவது இதுக்கு முன்னாடி ஃபார்மேட்டட் அவுட்புட் அப்படிங்கிறது பார்த்துருப்போம். ஸோ அவுட்புட் அப்படிங்கிறது நத்திங் பட் டு டிஸ்பிளே சம்திங் விச் யூசஸ் த பிரிண்டர் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? ஸோ ஃபார்மேட்டடாக நமக்கு வேணுங்கிற ஒரு ஃபார்மேட்டில் அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிற ஒரு ஸ்டேட்மெண்ட், அதுதான் ஃபார்மேட்டட் அவுட்புட்னு பார்த்தோம். இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிறது ஃபார்மேட்டட் இன்புட். ஸோ அதுக்கு யூஸ் ஆகிற ஸ்டேட்மெண்ட் ஸ்கேன்எஃப் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? ஸோ இந்த ஸ்கேன்எஃப் பற்றியும் நம்ம நிறையா தடவை ப்ரோக்ராமில் பார்த்துருக்கோம். தியரிட்டிக்கலாக என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். ஸோ ஃபார்மேட்டட் இன்புட் ரெஃபர்ஸ் டு கெட்டிங் இன்புட் ஆஃப் டேட்டா. ஓகேவா? ஸோ யூசர்கிட்டருந்து இன்புட்டை கெட் பண்ணுறதுக்கு that has been arranged in particular order. அதுவும் இந்த ஆர்டரில் தான் இன்புட்டை கெட் பண்ணணும் அப்படிங்கிறத ரெஃபர் பண்ணுற ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் ஃபார்மேட்டட் இன்புட். ஸோ நம்ம நினச்ச மாதிரி இன்புட்டை கொடுக்காம இந்த ஆர்டரில் இன்புட்டை கெட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி முன்னாடியே ஃபார்மேட் பண்ணி நம்ம இன்புட்டை கெட் பண்ணுறது தான் ஃபார்மேட்டட் இன்புட். இதுக்கு யூஸ் ஆக போகிற ஸ்டேட்மெண்ட்டு தான் ஸ்கேன்எஃப் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஸ்கேன்எஃப் ஃபங்க்ஷனோட சின்டாக்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஸ்கேன்எஃப் ஃபங்க்ஷனில் கண்ட்ரோல் ஸ்ட்ரிங் அண்ட் வேரியபிள் லிஸ்ட், இந்த ரெண்டு பார்ட் இருக்குது. டபுள் கோட்ஸுக்குள்ளே இருக்கிறது கண்ட்ரோல் ஸ்ட்ரிங், டபுள் கோட்ஸ் முடிஞ்சதும் கமா போட்டுட்டு கமாவை செப்பரேட்டர் சொல்லுவோம். செப்பரேட்டர் கழிச்சு வேரியபிள்ஸ் லிஸ்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ த கண்ட்ரோல் ஸ்ட்ரிங் கண்டைன்ஸ் தி ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர். ஸோ நம்ம பிரிண்ட்எஃப்குள்ளேயும் ஸ்பெசிஃபையர் யூஸ் பண்ணுறோம், ஸ்கேன்எஃப்குள்ளேயும் ஸ்பெசிஃபையர் யூஸ் பண்ணுறோம். பிரிண்ட்எஃப்பில் யூஸ் பண்ணுற அந்த ஸ்பெசிஃபையரை நம்ம ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸ்கேன்எஃப்பில் யூஸ் பண்ணுற ஸ்பெசிஃபையரை ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ த ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர், இந்த கண்ட்ரோல் ஸ்ட்ரிங் கண்டைன்ஸ் தி ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் அலோன். பிரிண்ட்எஃப்குள்ளே இருக்கிற கண்ட்ரோல் ஸ்ட்ரிங்கில் கேப்ஷனும் இருந்துச்சு, அதாவது டிஸ்பிளே மெசேஜும் இருந்துச்சு, ஃபார்மேட் ஸ்பெசிஃபையரும் இருந்துச்சு. ஆனால் ஸ்கேன்எஃப்பில் இருக்கிற அந்த கண்ட்ரோல் ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது ஒன்லி கண்டைன்ஸ் தி ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர். ஓகேவா? ஸோ இட் ஸ்பெசிஃபைஸ் the type of data is to be entered. ஸோ access specifier அப்படிங்கிறது எதை உனக்கு மென்ஷன் பண்ணுது, என்ன மாதிரியான டேட்டாவை நம்ம என்டர் பண்ணணும், அதாவது யூசர் என்டர் பண்ணணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுது. ஸோ இஃப் it contains %t then user must enter the input integer type of data. ஸோ என்ன மாதிரியான ஸ்பெசிஃபையர் யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரியான வேல்யூவை தான் யூசர் கண்டிப்பாக இன்புட்டாக கொடுக்க முடியும். ஸோ இன்புட் என்ன டைப்பில் இருக்க போகுது அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது தான் இந்த ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு கண்ட்ரோல் ஸ்ட்ரிங் அடுத்து இருக்கிறது வேரியபிள் லிஸ்ட், அது %v1, %v2, %v3 இருக்குது. இட் ஸ்பெசிஃபைஸ் தி அட்ரஸ் ஆஃப் த வேரியபிள். அதாவது இந்த வேரியபிள் அப்படிங்கிறது உனக்கு ஏற்கனவே தெரியும், வேரியபிள் நேம்ஸுங்கிறது பிரச்சனை இல்லை. ஸோ இந்த வேரியபிள் நேம் அப்படிங்கிறது முன்னாடி இருக்க அந்த ஆம்பர்சன்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா அந்த வேரியபிளோட அட்ரஸை மென்ஷன் பண்ணுது அப்படிங்கிறது அர்த்தம். அதாவது இப்போ நம்ம ஒரு மெமரி எடுத்துக்குவோம், மெமரிக்குள்ளே எத்தனை வேரியபிள்னால் நம்ம ஸ்டோர் பண்ணலான்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஏபிசின்னு வரிசையாக ஸ்டோர் பண்ணலாம். ஸோ இந்த மெமரியோட ஒவ்வொரு பிளாக்குக்கும் அட்ரஸ் இருக்கும். இட்ஸ் கண்டைன்ஸ் எவ்ரி பிளாக் கண்டைன்ஸ் தி அட்ரஸ். ஸோ இது அட்ரஸ் 1 இருக்கலாம், அடுத்து 2, 3, 4, 5ன்னு எத்தனை பிளாக்ஸ் இருக்குது எல்லாத்துக்கும் வரிசையாக அட்ரஸ் இருக்கும். ஓகே, நீ டிக்ளேர் பண்ணதும் ஒரு ஸ்பேஸை பிடிச்சி அதுக்கு ஏ அப்படின்னு பேர் கொடுத்து வச்சிடும். ஓகேவா? ஸோ இந்த ஏவோட அட்ரஸ் என்னன்னு கேட்டால் 2, சியோட அட்ரஸ் என்னன்னு கேட்டால் 4. ஸோ இந்த ஏபிசிங்கிறது ப்ரோக்ராமுக்கு தெரிஞ்ச ஒரு பேர், ப்ரோக்ராமுக்கும் யூசருக்கும் கம்பைலருக்கும் தெரிஞ்ச பேர் தான் இந்த ஏபிசி டிக்ளரேஷன் ஸ்டேட்மெண்ட்டில் யூஸ் பண்ணியிருக்கிற இந்த வேரியபிள்ஸ். இந்த வேரியபிளுக்கு கொடுத்துருக்கிற அட்ரஸ் தான் ப்ராசஸருக்கு தெரியும். ஓகேவா? ஸோ யூசர்கிட்டருந்து வாங்கி நம்ம கொண்டு போய் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா இந்த வேரியபிள் நேமை கொடுத்து பிரயோஜனம் கிடையாது, அதோட அட்ரஸை கொடுத்தா தான் அதால் கொண்டு போய் டெலிவர் பண்ண முடியும். ஸோ அதனால் அந்த அட்ரஸை, ஒரு வேரியபிளோட அட்ரஸை எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகிற ஒரு ஆப்ரேட்டர் தான் இந்த ஆம்பர்சன்ட் அப்படிங்கிற ஆப்ரேட்டர். ஸோ நம்ம ஆப்ரேட்டரில் ஸ்பெஷல் ஆப்ரேட்டர் ஒரு கேட்டகரி பார்த்துருப்போம், உனக்கு பின்னாடி புரியும்னு சொல்லியிருப்பேன். அந்த ஸ்பெஷல் ஆப்ரேட்டரில் ஒரு ஆப்ரேட்டர் தான் இந்த ஆம்பர்சன்ட் பாயிண்டர் வேரியபிள் ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். ஸோ ஆம்பர்சன்ட் அப்படிங்கிற இது ஒரு ஆப்ரேட்டர், ஒன் ஆஃப் தி ஆப்ரேட்டர். ஸோ இந்த ஆம்பர்சன்ட் கூட நம்ம ஒரு வேரியபிள் நேமை சேர்த்து போட்டோம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த வேரியபிளோட அட்ரஸை நம்மளால் ஃபெச் பண்ண முடியும்னு அர்த்தம். ஸோ இப்போ நான் ஆம்பர்சன்ட் ஏ அப்படின்னு போட்டோம்னா என்ன அர்த்தம், ஏவோட அட்ரஸ் 2. ஸோ இட்ஸ் கிவ்ஸ் த ரிசல்ட் ஆஃப் 2ங்கிற ரிசல்ட்டை உனக்கு கொடுக்குது. ஓகேவா? ஸோ அதுதான் இந்த ஆம்பர்சன்ட் அப்படிங்கிற அந்த சிம்பிளோட மீனிங். ஸோ இந்த வேரியபிள் லிஸ்ட்டில் இருக்கிற இந்த ஆம்பர்சன்ட் அப்படிங்கிறது இட் ஸ்பெசிஃபைஸ் தி அட்ரஸ் ஆஃப் த வேரியபிள். அட்ரஸ், இந்த அட்ரஸ் எதுக்கு மேடம் அப்படின்னா we need to store the data, எங்கே அந்த டேட்டா போய் ஸ்டோர் ஆகணும் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ண போகிற அந்த அட்ரஸ் இருந்தால் தான் இந்த ஸ்பெசிஃபையர் யூசர்கிட்டருந்து ரிசீவ் பண்ணுற வேல்யூ %d போடுறோம்னா யூசர் 8ன்னு ஒரு வேல்யூ தராங்கன்னா இந்த ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் இந்த டேட்டாவை ஆக்சஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு எங்கே கொண்டு போய் புட் பண்ணணும் அப்படின்னா
எந்த அட்ரஸில் நம்ம புட் பண்ண சொல்லியிருக்கோம் ஆம்பர்சன் ஏ அப்படின்னு போட்டிருந்தா தான் அந்த ஏங்கிற அட்ரஸில் கொண்டு போய் இந்த டேட்டாவை நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ வேர் த டேட்டா கோயிங் டு பி ஸ்டோர்டு அப்படின்னா அந்த வேரியபிளோட அட்ரஸை நம்ம இந்த ஸ்கேன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுக்கணும். ஸோ ஸ்கேன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் contains two part control string and the variable list. Control string contains the access specifier to read the data which is given by the user. ஸோ யூசர் கொடுக்குற டேட்டாவை ரீட் பண்ணுறதுக்கு இதில் இருக்கிற ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் யூஸ் ஆகுது. ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் அந்த டேட்டாவை ரீட் பண்ணி, அதாவது கீபோர்டில் கொடுக்குற அந்த டேட்டாவை ரீட் பண்ணி எங்கே போய் ஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு லொக்கேஷனை கொடுக்கறது தான் இந்த வேரியபிள் லிஸ்ட். ஓகேவா? ஸோ ஸ்கேன்ஆஃபில் இருக்கிற இந்த 2 பார்ட்டுக்கு மீனிங் என்னன்னு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இந்த ஸ்கேன்ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு டைப் ஆஃப் டேட்டாவுக்கும் ஒவ்வொரு ஸ்பெசிஃபையர் யூஸ் பண்ணுவோம். இதில் வேறு எந்த விதமான ஒரு ஃபார்மட்ஸ் எல்லாம் உனக்கு கிடையாது. The specifier for reading an integer number is %d. If we want to read the integer number means then we are using the %d specifier. ஓகே, ஸோ அதில் வேறு என்னதான் மேடம் இதில் புதுசாக இருக்குது அப்படின்னா, எந்த மாதிரி இன்புட்டை யூஸர் கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். அதாவது இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஸ்கேனஃபை பாருங்கள், %d வேறு எந்த விதமான ஸ்பேஸும் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் %d நான் கொடுத்துருக்கேன். அப்போ என்டர் 2 நம்பர்ஸ்ன்னு கேட்டு நீ 2 நம்பர் கொடுக்குற அப்படின்னா முதல்ல 5ன்னு கொடுப்பேன், அப்புறம் என்டர் பட்டனை தட்டுவேன், அப்புறம் 10ங்கிற வேல்யூவை கொடுப்பேன். ஸோ இந்த மெத்தட் ஸ்பெசிஃபையர் 5ங்கிற வேல்யூவை ரீட் பண்ணி மொதல் வேரியபிளை போய் ஸ்டோர் பண்ணிடும். அப்போ a = 5 அப்படின்னு ஸ்டோர் பண்ணிடும். இந்த ரெண்டாவது ஸ்பெசிஃபையர் இந்த வேல்யூவை ரீட் பண்ணி ரெண்டாவது வேரியபிளுக்குள்ளே போய் ஸ்டோர் பண்ணும். அப்போ b = 10. ஸோ அந்த ஆர்டர் மாறக்கூடாது. எந்த ஆர்டரில் நீ இன்புட் கொடுக்குறியோ அந்த ஆர்டரில் தான் அந்த வேரியபிள் உள்ளே போய் ஸ்டோர் ஆகும். ஓகேவா? சரி, ஸோ அந்த மாதிரி வேல்யூ கொடுத்து அது வாங்கிருச்சு. இப்போ நார்மலாக நீ இந்த %d 2% கடையில் எந்த விதமான ஸ்பேஸிங்கோ இல்லை வேறு எந்த விதமான கேரக்டர்ஸோ யூஸ் பண்ணலை அப்படின்னா ஜஸ்ட் அந்த 2 வேல்யூவையும் ஒரு வேல்யூவை கொடுத்துட்டு என்டர் கீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு அடுத்த வேல்யூ கொடுக்கலாம். ஆனால் அதே இது இப்போ செகண்ட் ஸ்கேன் ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கள், என்ன கொடுத்துருக்கீங்க, நடுவில் 2% கடையில் கமா கொடுத்துருக்கு. அப்போ இந்த இடத்துல என்டர் 2 நம்பர்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா நீ இன்புட் கொடுக்குறதும் கண்டிப்பாக 5, 10 இப்படி தான் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இடையில எதுவுமே கொடுக்கலன்னா நீ என்டர் கீ ப்ரெஸ் பண்ணலாம். ஆனால் இந்த இடத்துல நீ 5%d, %dன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா என்டர் 2 நம்பர்ஸ்ன்னு கேட்டதுக்கப்புறம் நீ 5ன்னு போட்டுட்டு என்டர் கீயை தட்டினா அது ஒத்துக்காது. ஓகேவா? அது வந்துட்டு வேல்யூவை வாங்காது, இந்த செகண்ட் வேல்யூவை வாங்கவே செய்யாது. ஸோ இந்த மாதிரி ஸ்கேனஃபில் கொடுத்துருந்தோம் அப்படின்னா ஸோ வி ஹாவ் டு செப்பரேட் தி இன்புட் வித் கமா. ஸோ கமா யூஸ் பண்ணி இன்புட்டை செப்பரேட் பண்ணி தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது அந்த இடத்துல மீனிங். ஸோ 5, 10ன்னு கொடுத்தனா மொதல் ஸ்பெசிஃபையர் 5 ரீட் பண்ணும், ரெண்டாவது ஸ்பெசிஃபையர் 10 ரீட் பண்ணும். மற்றதெல்லாம் சேம் தான். ஆனால் அந்த ஸ்பெசிஃபையருக்கு இடையில நீ என்ன கேரக்டரை யூஸ் பண்ணுறியோ அதை இன்புட் கொடுக்கும் போதும் அந்த கேரக்டரை நீ யூஸ் பண்ணி தான் ஆகணும். சப்போஸ் இந்த மாதிரி நீ யூஸ் பண்ணனா %d /t %d அப்படின்னு நீ யூஸ் பண்ணியிருந்தேன்னா அப்போ என்ன அர்த்தம்னா ஃபஸ்ட்டு நம்பரை கொடுக்கும்போது 5 கொடுக்கணும், அதுக்கப்புறம் டேப் ஸ்பேஸ் அமுக்கிட்டு அடுத்த நம்பரை கொடுக்கணும். ஓகே, 2 ஸ்பெசிஃபையர் கடையில் நீ என்ன மாதிரியான ஒரு கேரக்டரை யூஸ் பண்ணியிருக்கியோ அதை இந்த 2 இன்புட்டு கடையில் ஒரு செப்பரேட்டராக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் மீனிங். ஸோ இன்புட்டை கெட் பண்ணும்போது அந்த இன்புட்ஸுக்கு இடையில் என்ன மாதிரி செப்பரேட்டர்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது தான் இந்த ஸ்கேன்ஆஃப் ஃபங்க்ஷனில் இருக்கிற இந்த கண்ட்ரோல் ஸ்ட்ரிங்கோட வேலை. மற்றபடி இதில் வேறு எந்த விதமான புது விஷயமும் இல்லை. ஏற்கனவே சொன்ன மாதிரி எத்தனை இன்புட் கெட் பண்ணணுமோ அத்தனை ஸ்பெசிஃபையர் இருக்கணும். கெட் பண்ணி முடித்ததும் அந்த ஸ்பெசிஃபையரை கொண்டு போய் ஸ்டோர் பண்ணுறதுக்கான வேரியபிள் லிஸ்ட் உனக்கு இருக்கணும். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது ஸ்கேன்ஆஃப் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ ஒரு இன்டீஜர் நம்பரை கெட் பண்ணணும்னா %d யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஒரு இன்புட்டிங் ரியல் நம்பர்ஸ். இப்போ ரியல் நம்பர்ஸ் அதாவது ஃப்ளோட் நம்பரை ரீட் பண்ணணும் அப்படின்னா பை யூஸிங் தி %f ஸ்பெசிஃபையர். ஸோ ஒரு ஃப்ளோட் நம்பரை ரிசீவ் பண்ணுறதுக்கு நம்ம %f ஸ்பெசிஃபையரை யூஸ் பண்ணுவோம். அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் இங்கே இருக்கும். ஸோ நம்பர் 1 நம்பர் 2ன்னு சொல்லிட்டு 2 வேல்யூ, நம்பர் 1 நம்பர் 2 அப்படின்னதும் 2 வேரியபிள் க்ரியேட் ஆகும். இட்ஸ் நம்பர் 1 அண்ட் இட்ஸ் நம்பர் 2. இதோட அட்ரஸ் ஒரு 17 இருக்கலாம், இதோட அட்ரஸ் ஒரு 62ன்னு இருக்கலாம். இதெல்லாம் அட்ரஸ். ஸோ 2 வேல்யூ கெட் பண்ணுறோம். ஸ்கேன்ஆஃப் %f. ஸோ யூஸர் கொடுக்குறாங்க 5.2ன்னு ஒரு வேல்யூ அண்ட் 7.7ன்னு ஒரு வேல்யூ. ஸோ மொதல் ஸ்பெசிஃபையர் இந்த 5.2 ரீட் பண்ணும். ஸோ இந்த ஸ்பெசிஃபையர் 5.2 ரீட் பண்ணி இப்போ ஃபஸ்ட்டு ஸ்பெசிஃபையர் 5.2ங்கிற வேல்யூவை யூசர்கிட்ட ரீட் பண்ணிருச்சு. எங்கே கொண்டு போய் ஸ்டோர் பண்ணணும்? &n1. ஸோ இட்ஸ் கிவ்ஸ் த வேல்யூ ஆஃப் 17. இப்போ 5.2 கொண்டு போய் 17 அப்படிங்கிற அட்ரஸில் போய் புட் பண்ணு. ஸோ மெமரியில் நிறைய அட்ரஸஸ் இருக்கும்.
ஸோ 17 அப்படிங்கிற அட்ரஸ் ஒன்று தான் இருக்கும். அங்கே போய் இந்த 5.2 அப்படிங்கிற அந்த ஒரு வேல்யூவை புட் பண்ணிடும். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஸ்பெசிஃபையர் 7.7 அப்படிங்கிற இந்த ஒரு டேட்டாவை ரீட் பண்ணும். எங்கே புட் பண்ணணும் பார்க்கும். ஆம்பர்சன் நம்பர் 2, அதாவது ஆம்பர்சன் நம்பர் 2ங்கிற வேரியபிள் இங்கே இருக்குது. ஆம்பர்சன்கிறதோட அட்ரஸ் ஸோ 62. ஸோ 7.7 அப்படிங்கிற வேல்யூவை 62ங்கிற பொசிஷனில் கொண்டு போய் அந்த லொக்கேஷனில் கொண்டு போய் புட் பண்ணணும். அப்போ இதுக்குள்ளே போய் 7.7. ஸோ நீ எந்த ஆர்டரில் இன்புட் கொடுக்குறியோ அந்த ஆர்டரில் ரிசீவ் பண்ணி அந்த ஆர்டரில் அந்த வேரியபிளில் போய் ஸ்டோர் பண்ண போகுது. கொடுக்குற அந்த ஒரு வேல்யூ வேரியபிளில், செகண்ட் கொடுக்குற வேல்யூ செகண்ட் வேரியபிளில், அந்த ஆர்டர் மாற்றக்கூடாது. ஓகே. ஸோ ஸ்ட்ரிங், இப்போ இந்த இடத்துல இந்த ஸ்ட்ரிங்கில் தான் ஒரு சின்ன விஷயம் நான் சொல்லணும். ஸோ ஸ்ட்ரிங் வேல்யூவை கெட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற அந்த ஸ்பெசிஃபையர் %s. ஓகேவா? ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிளாக பார்க்கும்போது யூ ஃபீல் சம் டிஃப்ரென்ஸ். உனக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். மேடம் ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணணும்னா வி ஹாவ் டு மென்ஷன் தி ஆம்பர்சன்ங்கிற சிம்பிள் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணுமே மேம். சொல்லியிருக்கேன் தப்பாக போட்டிருக்காங்க மேடம். பார்த்ததும் உனக்கு தோணும் ஸ்கேனஃபில் கண்டிப்பாக வேரியபிள் நேமுக்கு முன்னாடி ஆம்பர்சன் இருக்கணும், ஆனால் இந்த இடத்துல ஆம்பர்சன் இல்லை, அப்போ தப்பு அப்படின்னு சொல்லி நினைக்காத. ஒரு இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரிங் டைப் ஆஃப் டேட்டா, ஸ்ட்ரிங்குன்னு சொல்கிறத விட இந்த கேரக்டர் அரேன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த அரே, இந்த மாதிரியான ஒரு அரே டைப்புக்கு நீ வேல்யூவை கொண்டு போய் புட் பண்ணணும் அப்படின்னா there is no need of mention the ampersand. ஓகேவா? ஸோ நீ இப்போதைக்கு ஸ்ட்ரிங்குனே ஞாபகம் வச்சுக்கோ. இஃப் யூ ஆர் யூஸிங் தி ஸ்ட்ரிங் தென் யூ ஆர் கெட்டிங் த வேல்யூ ஃபார் அ நேமுக்கு நீ வேல்யூ கெட் பண்ணுற. ஸோ ஏ அப்படின்னு நீ டைப் பண்ணுற. இந்த ஸ்பெசிஃபையர் அதை ரீட் பண்ணும். அதை கொண்டு போய் எந்த இடத்துல நீ நேம் அப்படிங்கிற அந்த ஒரு வேரியபிள் இருக்கும் அந்த வேரியபிளுக்குள்ளே போய் அந்த வேல்யூவை ஸ்டோர் பண்ணும். ஆனால் இதுக்கு ஆம்பர்சன் அப்படிங்கிற அந்த ஒரு சிம்பிள் தேவையில்லை. ஸோ இப்போதைக்கு நீ என்ன ஞாபகம் வச்சுக்கிற அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிங் டைப் ஆஃப் டேட்டாவை நீ ஸ்கேனஃப்குள்ளே யூஸ் பண்ணும்போது அந்த வேரியபிளை யூஸ் பண்ணும்போது ஆம்பர்சன் சிம்பிள் போடணும்னு அவசியம் கிடையாது அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. ஏன் தேவையில்லை அப்படிங்கிறத நான் அரே அப்படிங்கிற ஒரு அந்த டாபிக் நடத்தும்போது நான் சொல்லித்தருவேன். என்ன சொல்லாமல் போகிறாங்களே நினைக்காத, கண்டிப்பாக சொல்லிக் கொடுப்பேன். இப்போதைக்கு நீ ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா ஸ்கேனஃப் ஸ்டேட்மெண்ட்டில் அந்த வேரியபிள் நேமுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஆம்பர்சன் போடணும். ஓகேவா? ஸ்கேனஃப் ஸ்டேட்மெண்ட்டில் ஆம்பர்சன் மஸ்ட், பிரிண்ட்அப் ஸ்டேட்மெண்ட்டில் ஆம்பர்சன் போடக்கூடாது. ஸ்கேனஃபில் பிரிண்ட்அப்பில் ரெண்டுலேயுமே வேரியபிள் லிஸ்ட்டு வருது. இதில் ஆம்பர்சன் V1 ஆம்பர்சன் V2 நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனால் பிரிண்ட்அப்பில் இருக்கிறதுல வெறுமனா V1 V2 தான் யூஸ் பண்ணுவோம், ஆம்பர்சன் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இது முன்னாடியே நான் சொல்லியிருப்பேன். ஸ்கேனஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா வேரியபிளுக்கு முன்னாடி ஆம்பர்சன்கிற சிம்பிள் கண்டிப்பாக வரணும்னு நான் சொல்லியிருக்கேன். ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் அது எக்ஸப்ஷன். வென் வி ஆர் ரிசீவிங் தி ஸ்ட்ரிங் டைப் ஆஃப் டேட்டா, எப்போ ஒரு ஸ்ட்ரிங்கை நீ இன்புட்டாக கெட் பண்ணுறியோ அப்போ அந்த ஸ்ட்ரிங் டைப் ஆஃப் டேட்டாவோட அந்த வேரியபிள் நேமை யூஸ் பண்ணும்போது அந்த இடத்துல ஆம்பர்சன் தேவை இல்லை. ஸோ இந்த ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ. ஏன் அப்படிங்கிற ரீசன் நான் ஃப்யூச்சரில் சொல்கிறேன். இப்போதைக்கு இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. ஸ்ட்ரிங் டைப் ஆஃப் டேட்டாவை ஸ்கேனஃப் மூலமாக கெட் பண்ணும்போது அந்த வேரியபிள் நேமுக்கு முன்னாடி ஆம்பர்சன் நேம் அப்படின்னு கொடுக்க தேவை இல்லை. ஓகே, சரி. நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்கேனஃப் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி நம்மளால் மிக்ஸ்டு டைப் ஆஃப் டேட்டாவை இன்புட்டை கெட் பண்ண முடியும். ஸோ ஒன் ஸ்கேனஃப் ஃபங்க்ஷன் இஸ் enough to read an input containing mixed type of data. ஸோ இந்த மாதிரி நிறைய டேட்டாஸை ஒரே ஸ்கேனஃப் ஸ்டேட்மெண்ட்டில் நம்மளால் கெட் பண்ண முடியும். ஸோ 3 ஸ்பெசிஃபையர், 3 டிஃப்ரெண்ட் ஸ்பெசிஃபையர். ஃபஸ்ட்டு ஸ்பெசிஃபையர் ஒரு ஸ்ட்ரிங் டைப்பை ரீட் பண்ணும். ஸோ there is no ampersand. ஸோ செகண்ட் ஸ்பெசிஃபையர் %d. ஸோ உனக்கு ஒரு இன்டீஜர் வேல்யூவை கெட் பண்ணும் ஆம்பர்சன் சேலரி. அண்ட் பிஎஃப்ங்கிறது உனக்கு ஃப்ளோட்டில் இருக்கலாம். ஸோ %f. அப்போ ஸ்ட்ரிங்குக்கு %s, இன்டீஜருக்கு %d அண்ட் ஃப்ளோட்டுக்கு %f. இந்த 3 விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கோ. அண்ட் தென் வேரியபிள் நேமுக்கு முன்னாடி ஆம்பர்சன் இருக்கணும், ஆனால் ஸ்ட்ரிங் டைப்புக்கு முன்னாடி மட்டும் ஆம்பர்சன் இருக்கக்கூடாது. இந்த விஷயங்கள் எல்லாமே ஸ்கேனஃபில் நீ ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயங்கள். ஸோ இதோட ஃபார்மேட்டட் இன்புட் அப்படிங்கிற அந்த ஒரு டாபிக் முடியுது. இந்த 2 கொஸ்டினுமே உனக்கு ரிப்பீட்டடாக கேட்குற ஒரு 5 மார்க் கொஸ்டின். எந்த 2 கொஸ்டின் அப்படின்னா ஃபார்மேட்டட் அவுட்புட் அண்ட் ஃபார்மேட்டட் இன்புட். ரெண்டையும் தனித்தனியாக உனக்கு 5 மார்க்கில் கேட்கலாம், அல்லது ரெண்டையும் சேர்த்து 10 மார்க்கில் கேட்கலாம். எக்ஸ்பிளைன் அபவுட் இன்புட் அண்ட் அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்ஸ் அல்லது எக்ஸ்பிளைன் அபவுட் printf scanf ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி ஒரே கொஸ்டினாக 10 மார்க்கில் கேட்கலாம், அல்லது ரெண்டையும் தனித்தனியாக 5 மார்க்ஸில் கேட்கலாம். ஸோ எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ண ரெடியாக இருந்துக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த ஸ்டேட்மெண்ட் அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.